வணக்கம் நண்பர்களே. உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு எங்களுடைய ராஜநிலையின் சார்பாக முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவருடைய சொத்து ஒரு நிர்ணயம் எப்படி செய்யலாம், ஒரு செல்ஃபோன் எண்களை வைத்து நம்ம சொத்தை நிர்ணயம் செய்வது எப்படி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல எங்களுடைய சேனலுக்கு வர்றீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவருடைய சொத்து பார்த்த உடனே, ஒரு செல்ஃபோன் எண்களை பார்த்த உடனே உங்களுடைய சொத்தில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்மளுக்கு அழகாக நம்ம எடுத்து சொல்லலாம். இது எப்படி அப்படின்றத ஒரு ஃபோன் நம்பரை நம்ம ஆய்வுக்கு எடுத்து அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ 99 45 26 98 06 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 58. இப்போ இந்த செல்ஃபோன் எண்ணை எடுத்த உடனே உங்களுக்கு சொத்து அப்படின்ற ஒரு விஷயத்தில் எப்படி இருக்குன்னு அருமையாக சொல்லலாம். நீங்கள் என்ன தான் முட்டி மோதினாலும் அங்கே சொத்து அப்படின்ற ஒரு இடம் கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும், பிரச்சனையை தான் கொடுக்கும். அதை எப்படியாவது நம்ம சொத்து சேர்த்தணும்னு அப்படின்ற வேகம் வெறி எல்லாமே அங்கே இருக்கும். சரிங்களா? இந்த 98 அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே எல்லாத்தையுமே செய்ய வைக்கும். ஆனால் அங்கே சிறப்பாக இருக்காது. சொத்தே இருந்தாலும் அது எதுவுமே ஒரு இதுக்கு வராது, பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? அப்போ இந்த 98 அப்படின்ற இடத்துல வேறு எந்த எண்கள் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ 55. இந்த 55 அப்படின்னாக்கும் சொத்தின் மூலம் உறவினர்களால் பிரச்சனைகள் உருவாகும். சொத்து இருந்துச்சுனாக்கும் ஒரு பங்காளிக சண்டை இருக்கும், இல்லை அண்ணன் தம்பி, அதாவது பங்காளிகள் தான், பெரியப்பா சித்தப்பா, இந்த மாதிரி பிரச்சனைகள் அங்கே போயிட்டுருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்பர்கள்லாம் நம்ம இந்த இடத்துல வச்சுருந்தாக்கும் இதை தீர்க்க முடியாது. பிரச்சனைகள் பெருசாக தான் இருக்கும், இது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னாக்கு இந்த செல்ஃபோன் எண்களை வச்செல்லாம் இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் எடுக்க முடியுமா அப்படின்றதால நீங்கள் கேட்பீங்க, சார் ஒரு செல்ஃபோன் எண்களை வச்சு நீங்கள் எப்படி சார் இந்த அளவுக்கெல்லாம் எடுக்கிறீங்க, எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, இதை நம்ம மாற்றினா உடனே உங்களுக்கு எல்லாமே மாறிடுமான்னு கேட்பீங்க. அது தவறு. சரிங்களா? செல்ஃபோன் எண்கள் அப்படின்றது நம்மளுக்கு எண்கள் தான், நம்ம யூஸ் பண்ணுற எண்கள் தான் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த காலத்துலேருந்தே நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வச்சு ரொம்ப பேர் நம்ம பெயரை எல்லாத்தையுமே மாற்றி நம்ம நடைமுறையில் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதிலிருந்து பரிமாண வளர்ச்சியாகத்தான் நாங்கள் இந்த ஒரு ராஜநிலை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே வச்சு 1லேருந்து 100 வரைக்குமே உள்ளான பலன்கள் என்ன அப்படின்றது எடுத்து ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது சரியான ஒரு பலன்கள் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல 55 அப்படின்ற இடத்துல வேறு நம்பர்கள் எந்த மாதிரி வந்தால் இப்படி இருக்கும், 38 அப்படின்ற ஒரு நம்பர் இருந்தால் அங்கே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சொத்தின் மூலம் வாங்க முடியாது, வாங்கியிருந்தால் சொத்தில் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை தேவையில்லாத, அதாவது உங்களுக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இங்கே கொண்டு நிறுத்தும். சரிங்களா? அப்போ இந்த நம்பர்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இந்த காலகட்டத்தில் நம்ம ஃபோனை போய் வாங்குவோம், ஃபோன் வாங்கிட்டு வருவோம், ஒரு சிம் கார்டை கொடுங்க அப்படின்ட்டு வாங்கி வச்சு நம்ம போட்டு அதிலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அது யாருக்குமே தெரியாது. இந்த செல்ஃபோன் எண்கள் சூட்சமமான முறையில் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை நம்ம யாருமே கவனிக்கிறதில்ல. அப்போ இதில் 07 அப்படின்னாலே அங்கே ஒரு விருத்தி இருக்காது. சொத்து வாங்கி போடுறது அது அப்படியே தான் இருக்கும், ஒரு விருத்தி இருக்காது. இதன் மூலம் இவருக்கு எந்த ஒரு வளர்ச்சியுமே இருக்காது. சரிங்களா? அடுத்ததாக 09 அப்படின்ற நம்பர் இருந்தாலும் அங்கே சொத்து அப்படின்றது யாருக்காவது தான தர்மங்கள் கொடுக்கக்கூடும், நேரிடும். இல்லை அப்படின்னாக்கா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாருக்காவது ஒரு ஆளுக்கு எழுதி கொடுத்துருவாங்க. இல்லை தான தர்மங்கள் செய்யக்கூடிய இந்த சொத்தை விற்று வேறு ஏதாவது யாருக்காவது கொடுக்கணும், இந்த சொத்தை விற்று நம்ம கடன் அடைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே அதிகமாக போயிட்டுருக்கும்.
சரிங்களா? அதனால் இந்த இடத்துல வந்து நல்ல எண்களை நம்ம வந்து உட்புகுத்தி அதை வந்து நம்ம வந்து வளர்ச்சி அடைய செய்யணும். அதாவது நல்ல விஷயங்களை நம்ம உட்புகுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் வந்துடும். ஒருவர் வந்து சொத்தை விற்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அந்த சொத்து விற்கவே முடிய மாட்டேங்குது சார், என்ன சார் பண்ணுறது, ஒன்றுமே புரியலை எனக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இந்த சொத்து அப்படின்ற ஒரு இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் 57 அப்படின்ற நம்பர் அங்கே இருந்தாலும், இல்லை கெட்ட எண்கள் எந்த எண்களாக இருந்தாலும் அவர்கள் வேகமாக அந்த சொத்தை விற்க முடியாது, நம்ம நினச்ச விலைக்கும் விற்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னாக்கும், ஒரு வாடிக்கை, அதாவது ஒரு பார்ட்டிக்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னாலும், சார் இந்த மாதிரி சொத்து இருக்குது, இதுக்கு இந்த ரேட்டு அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அப்போ இந்த செல்ஃபோன் எண்கள் தான் அங்கே வேலை செய்யும். அப்போ இந்த செல்ஃபோன் எண்கள் சரியாக இருந்தால் அங்கே வந்து சரியான இடத்துக்கு கொண்டு போய் நம்மளுக்கு சேர்க்கும், நம்மளுக்கு நல்ல விலைக்கு விற்கும். அப்போ இந்த செல்ஃபோன் எண்களில் பிரச்சனைகள் இருந்தால் நம்ம வந்து டெய்லி நம்ம பேசுகிறது இந்த செல்ஃபோன் எண்ணில் தாங்க சார். செல்ஃபோன் எண் மற்றும் வண்டி, இந்த 2 இருந்தாக்க நம்ம போதும் இன்றைய கால சூழ்நிலைக்கு. ஒன்றும் வீட்டில் உட்காந்துக்கிட்டே வந்து ஆன்லைன்லேயே எல்லா வேலையுமே செஞ்சிட்ருக்குறாங்க, வருமானங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து அதை நோக்கி நம்ம வந்து பயணம் செஞ்சால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஒரு ஊரில் வந்து ஒருத்தரை கோமாளின்னு சொன்னால் எல்லோரும் சேர்ந்து கோமாளின்னு சொன்னால் தான் அவங்க நம்மளை நல்லவர்னு சொல்லுவாங்க. இல்லை அவர் நல்லவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை கோமாளி ஆக்கிடுவாங்க. இதுதான் உலகம். அப்போ எதை நோக்கி நம்ம காலங்கள் உலகம் சென்று கொண்டே இருக்கிறதோ அதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இந்த செல்ஃபோன் எண்களை வச்சு. இந்த செல்ஃபோன் எண்களை வைத்து மொத்தம் 5 வகையான யோகங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது போன வீடியோவிலேயே சொல்லியிருந்தோம். தொழில், சொத்து, குழந்தைகள், குடும்பம், ஜாதக அப்படின்னு 5 வகையான யோகங்களை நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். நம்மளுடைய சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாங்கள் போடுற வீடியோக்கள் தினமும் ஒவ்வொரு வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இதை சார்ந்த பதிவுகளை நீங்கள் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஆச்சாரியா, ஜோதிட ஆச்சாரியா பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.